ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த 2 பாயிண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் மார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நல்லாவே தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பீங்க, எந்த டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்லைனோ ஆஃப்லைனோ இல்லை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது அட்டென்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்ட்டு கொடுத்தா கூட நம்ம ரஃப் நோட்டை வச்சு பக்கத்தில் எழுதி பார்த்துட்டே இருப்போம். ஸோ படித்து எழுதி பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இல்லை ஐஎன்எம் எது நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். எல்லாமே எழுத முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாமே எழுத முடியாது. அதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் சேவ் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரிப்பரேஷனில். ஆல் த வெரி பெஸ்ட்.